ஆனா டிஎம்கே 1 பண்ணோம், டிஎம்கே 2 பண்ணோம், 2 பண்ணோம். டிஎம்கே 2 உங்களுக்கு தெரியும், கவர்னர்ட்ட போய் நம்ம கொடுத்துருக்கோம். குறிப்பா ஒரு பெரிய லிஸ்ட் போய் கவர்னர் ஆபீஸ்ல கொடுத்து நம்ம பிரஸ் நோட்டா ரிலீஸ் பண்ணிருக்கோம், ரத்து பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம் பேசுவது தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரே கேள்வி தான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன். KN நேரு அவர்களை பற்றி 3 கேள்விகள். இதை நாங்க ரிலீஸ் பண்ணலனா இடி சொன்னதை நான் சொல்றேன். ஒரு அடிப்படை எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கும். எஃப்ஐஆர் போட்டுட்டு KN நேரு இன்னசென்ட் சொல்லிட்டது வேறங்கண்ணா. KN நேரு அவர்கள் எஃப்ஐஆர் போட்டாங்க, பாருங்க நான் இன்னசென்ட், நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றேன், அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கலாம், இன்வெஸ்டிகேஷன்ல பாத்துக்கலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால், உண்மையாலுமே இங்க இறையாண்மை இருக்கா? உண்மையாலுமே மக்களாட்சி நடக்குதா? உண்மையாலுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்த ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க. இன்னைக்கு மூன்றாவதா இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை உங்களுக்கு அனுப்புறேன். முடிச்சோன்னே நீங்க பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி உங்களால லிஸ்ட் தயார் பண்ண முடியும்? எல்லாத்திலையும் வெளிப்படையா ஊழல், பார்த்தாலே ஊழல்னு தெரியுது. அதை நீங்க தைரியமா வேற பண்றீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தங்கிறத என்னுடைய கேள்வி. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, பொங்கல் தொகுப்புல பணம் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகையில அதிக சகோதரிகளை கொண்டு வந்து சேர்ப்பது, இதுதான் கடைசி அஸ்திரம். இதை தவிர அஸ்திரம் கிடையாதுங்க. ஏன்னா நம்முடைய நிதி சுமையை பாத்தீங்கன்னா அதை தவிர சிஎம் வேற கார்டெல்லாம் பிளே பண்றதுக்கு இல்ல. அவர் என்னதான் அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனான்னு வேகமா போனான்னு நிச்சயமா 2026 தேர்தல் ஆட்சி போயிருங்கண்ணா. இவங்க எத்தனை பேர்த்த சேர்த்து எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம். அதனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும். பொங்கலுக்கும் பணம் கொடுப்பாங்க, 3000 5000 கொடுப்பாங்க, நல்லதுதான், கொடுத்தாங்க, வரவேற்கிறோம். மக்கள் அதை வாங்கி வச்சுட்டோம், அவங்க பணம் தான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு சொல்ற முதலமைச்சர் ஆட்சிக்கு முதல் 17 18 19 மாசம் பணம் கொடுக்கல, 1000 ரூபாய். அதையும் சேர்த்து கொடுத்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்கண்ணா. அதையும் சேர்த்து கொடுத்தா ஆட்சிக்கு முதல்ல கொடுக்காததுக்கும் 1000 ரூபாய் கணக்கு போட்டு மொத்தமா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 30,000 ரூபாய் நீங்க அனுப்பிச்சு விட்டாருன்னா ஹாப்பியா இருக்கும்ல. அதை பண்ண மாட்டார். அதையும் பண்ணட்டும், அதனால ஓட்டு மாறுமா, அதனால ஆட்சி மாறுமான்னு பாப்பாங்க. ஆனா நான் விமர்சனம் வைக்கலீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பழைய பாக்கியெல்லாம் மொத்தமா சேர்த்து அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிட்டா நாங்க விமர்சனம் வைக்கிறோம். ஏன்னா அவங்க அறிவிச்ச திட்டம் தான், பாப்பாங்கண்ணா, அவர் கொடுப்பாரான்னு பாப்போம். ஆனா இந்த தேர்தல் ஃபர்ஸ்ட் வாக்காளர் பட்டியல் நியாயமாக இருக்கும், அது முதல் நம்பிக்கை. வாக்காளர் பட்டியல் நியாயமா இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது எங்க எக்ஸ்பெக்டேஷன்னா, இந்த வாக்காளர் பட்டியல் ப்ராசஸ்க்கே 4 அகில இந்திய IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையர் மேலிருந்து 4 IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை ஓவர்சீ பண்றதுக்கு அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கு மேல 4 பேர் வந்திருக்காங்க, நம்முடைய சிஓக்கு மேல. அடுத்து எங்களை பொறுத்தவரை இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிச்ச பிறகுதான் ஆபீசர்லாம் தெளிஞ்சு கிளம்பி வருவாங்க. ஆனா நம்ம டிஎம்கே காரங்க எவ்வளவு ஸ்மார்ட்னா, அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பணம் கொடுத்தாச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு, கிஃப்ட் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. அதனால இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 2வது வாரம் பப்ளிஷ் பண்ண உடனே தமிழ்நாட்டில் வெளியிருந்து வரக்கூடிய ஸ்குவாடு எல்லாம் அனுப்பணும். IRS ஆபீசர் ஸ்குவாடு, MCC ஸ்குவாடு, அவங்க எல்லாம் இப்பவே அடிப்படை வேலையை செய்யணும். எலெக்ஷன் அறிவிக்கிட்டுங்கண்ணா. எல்லா வருஷமே தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பணம், மெட்டீரியல் எல்லாரும் மாறுறாங்க. அதை எலெக்ஷன் கமிஷன் செய்து விட்டால் தமிழகத்தில் நியாயமான தேர்தல் நடக்கும்.